வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் ஏப்ரல் 2025 நடந்த பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட 5 மதிப்பெண் கிரியேட்டிவ் சம்மு புக்கில் இல்லாத சம்மு என்ன பாருங்க. எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை ஆராய்க. இதோடைய மூலம் எப்படி இருக்கு? மெய் மற்றும் சமமா இருக்குமா, மெய் மற்றும் சமம் இல்லைன்னு இருக்குமா, மெய் மூலங்கள் இல்லாமல் இருக்குமா, அந்த மூணுல எதுன்னு நம்ம செக் பண்ணணும். முதல்ல இதை சுருக்கி நம்ம ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றணும். இங்க பாருங்க, இது எல்லாமே என்ன வடிவத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்க. நம்ம சின்ன கிளாஸ் வந்து படிச்சிருப்போம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம விரிவுபடுத்த போகிறோம் ஒவ்வொன்றையும். முதல்ல பாருங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1 அப்படியே மாற்றலாமா? ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, ஃபார்முலா இருக்க 2, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர். இது முடிஞ்சுதா? அதே மாதிரி இதுக்கும் பாருங்க, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 2, ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், ஃபார்முலா இருக்க மைனஸ் 2, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 ஸ்கொயர். அதே மாதிரி தான் பாருங்கள், ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 3, இதே ஃபார்முலா தான் பாருங்கள். ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 3 ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த ஒவ்வொரு இதையும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கொண்டு நம்ம விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சுருக்கிலாமல் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 1 2, 2 எக்ஸு, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 2 4, 4 எக்ஸ் வந்துருமா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அதுக்கு அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே வந்துடும், 2 3 6, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், 6 எக்ஸு ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஈக்குவல் டு 0. இது சுருக்கலாமல் பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டினா என்ன வரும்? 3 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸ் 2 எக்ஸு மைனஸ் 4 எக்ஸு மைனஸ் 6 எக்ஸ், எல்லாம் ஒரே குறி தான். அப்போ கூட்டுங்க, 6 4 கூட்டினா 10, 10 2 12, என்ன 12? மைனஸ் 12 எக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து பாருங்க, மாறிலி பாருங்க, 9, 9ஐயும் 4 கூட்டினோம்னா 13, 13 1 14 ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், ஒரு இருபடி சமன்பாடு கிடச்சிருச்சா? இதில் ஏபிசியோட மதிப்பில் எடுத்து எழுத போகிறோம். ஏன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கீழ் 3, பின்றது என்னது? எக்ஸோட கீழ் மைனஸ் 12, சீன்றது மாறிலி உறுப்பு 14. இப்போ மூலங்களின் தன்மை காட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்கள், டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இந்த ஃபார்முலா தான். பியோட மதிப்பு என்ன பாருங்கள்? மைனஸ் 12, இந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும், இந்த மைனஸ் 4 அப்படியே வந்துடும், ஏக்கு பதிலாக 3 இன்ட்டு சிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்க? 14. இதை சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு மைனஸ் 12 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். மைனஸ் 12 பெருக்கல் மைனஸ் 12, அப்போ என்ன வரும்? மைனஸ் மைனஸ் பண்ண ப்ளஸ் 12 பண்ணால் 144. என்ன 144? ப்ளஸ் 144 மைனஸ், இப்போ பாருங்கள், இங்கே 14 அப்படியே இருக்கட்டும், 4 3 பேர்னா 12, 4 3 12, 12 14 பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பாருங்கள், 2 14 28, 1 14 14 கூட்டுங்க, 8 6 168, அதாவது 4 3 பேர்னா 12, 12 14 பெருக்கா 168. இப்போ பாருங்க, 144 மைனஸ் 168 வேற வேறு குறி, அப்போ கழிக்கணும். எதுலேருந்து? 168லேருந்து 144 கழிங்க. 8ல் 4 கழிச்சா 4, 6ல் 4 கழிச்சா 2, 24. என்ன ஆன்சர் நமக்கு? 24. ஆனால் பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 24. இந்த மைனஸ் 24 0வை விட சிறிய எண், 0வை விட சிறிய எண். இது வந்து 0 விட சின்னதாக இருக்கிறதுனால இதோட மூலம் என்னவாக இருக்கும்? மெய் மூலமாக இருக்காது. தேர்ஃபோர் தரப்பட்ட சமன்பாட்டிற்கு என்ன கிடையாது? சமன்பாட்டிற்கு மெய் மூலம் இல்லை, மெய் மூலம் இல்லை. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.